அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. சூப்பரான இந்த சிக்கன் ஃப்ரை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், பிரியாணி, ஒயிட் ரைஸ், ஒயிட் குஸ்கா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கனை வித்தின் 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் லைக் அண்ட் ஷேர் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் மை லைஃப். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நிறம் மாறட்டும். வெங்காயம் நிறம் மாறினது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போனதையும் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுட்டா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மேலே தெரிக்காது. இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி குழஞ்சிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை இந்த ஆயில்லையே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 kg சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கனில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் B6 இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கனாக்கா போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். சிக்கனில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா புளிக்காத தயிரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இதுக்கு சிக்கனுக்கு தேவையான உப்போட அளவு பார்த்திங்கனாக்கா 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருங்க. சரியாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.